வணக்கம் நண்பர்களே, கற்பம் தமிழாவின் நான் உங்கள் பாண்டியன். டிஆர்பிக்கும் டிஎன்இபிக்கும் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். முதலில் டிஎன்இபிக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட் 2ல பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ அந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பேப்பர் இருக்கு. மெக்கானிக்கல் இருக்கு, சிவில் பேப்பர் இருக்கு, ட்ரிபிள் இ பேப்பர் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் இருக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இதனால என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கக்கூடிய மாணவர் தான் அப்ளை பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் பேப்பர் படிக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. அதனால சோ இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல 20 மார்க் வெயிட்டேஜ் இருக்கிறதுனால இதுல நிறைய மாணவர்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால இதுல நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த டிஎன்இபி எக்ஸாம்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து லீட் கொடுத்துட முடியும். சோ அந்த இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த பேசிக் சயின்ஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய அந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டாபிக் பத்தி தான் நம்ம வந்துட்டு நீங்க பார்க்க போறோம். சோ நான் சொல்லக்கூடிய நீங்க டாபிக்ஸ் மட்டும், நான் சொல்ற கான்செப்ட் மட்டுமே எழுதி வச்சுட்டு படிங்க. சோ அதுவே வந்துட்டு போதுமானது. அண்ட் டிஆர்பிக்கு தயாராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு of course thermodynamics அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேங்களா? சோ உங்களுக்கும் இந்த பேசிக் கான்செப்ட் வந்துட்டு தெரியல, இல்ல இப்பதான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸும் நம்பரும் இருக்கும், ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இந்த தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட், சயின்ஸ்னா என்ன, சயின்டிஸ்ட்னா யாரு, என்ஜினியர்னா யாரு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ சயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த உலகம் படைக்கப்பட்ட முதலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சூரியனை சுற்றி தான் கோள்கள் வந்து சுற்றி வருகின்றன. நம்ம பூமியில வந்து கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது வந்துட்டு பூமியை நோக்கி எல்லா பொருட்களும் ஈர்க்கப்படுது அப்படின்றது ஒரு சயின்ஸ். தீ எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை அப்படின்றது ஒரு சயின்ஸ். மரம் வளருது அப்படின்றது ஒரு சயின்ஸ், அது வந்து ஒளிச்சேர்க்கை மூலமா தான் அது வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி உலகம் படைக்கப்பட்ட முதலே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யாரு சயின்டிஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒரு ஆள் சொல்லணும்ல. இப்ப கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு உலகம் படைக்கப்பட்ட முதல்ல இருக்கு, அது நமக்கு எப்படி தெரியும்? அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு இல்லையா? சோ அவர் தான் வந்து சயின்டிஸ்ட். அந்த மாதிரி ஒரு சயின்ஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் அண்ட் கால்குலேஷனா கொடுத்தவர் தான் யார் அப்படின்னா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்தவர், அவர் சொல்லாம நமக்கு தெரிஞ்சிடாது. சோ அப்ப என்ஜினியர்னா யார் அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் சொன்ன இந்த மாதிரி எவ்வளவு சயின்ஸ் இருக்கு, இந்த அத்தனை சயின்ஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க தான் யார் அப்படின்னா ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த அத்தனை சயின்டிஸ்டோடைய லா அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம வந்து புக்ஸா படிக்கிறோம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் நம்ம நிறைய லாஸ் படிப்போம் கரெக்டா. பாஸ்கல் லா வந்துட்டு, ஆர்கிமிடிஸ் லா, ஹூக்ஸ் லா, இந்த மாதிரி எல்லா லாவுமே என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் விஷயங்களை கண்டுபிடிச்சு நமக்கு வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் கான்செப்டா கொடுத்ததா நம்மளுடைய புக்ஸ். ஸோ அந்த புக்ஸை நம்ம படிச்சுட்டு நாம சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு நாம ஒரு புதுசா ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க தான் யார் அப்படின்னா என்ஜினியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும் அப்படின்றத நினைச்சேங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு என்ஜினியரோட, இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல் என்ன அப்படின்னா அவங்களோட அல்டிமேட் ரோல் என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கார் அப்படின்னா அவரோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். கரெக்டா? ஸோ இதுல எல்லாமே என்னன்னா ஒரு எனர்ஜியை தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ இந்த எனர்ஜியை வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு தான் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த லா படி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் சிஸ்டமும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது என்ன லா அப்படின்னா அதுதான் நம்ம படிச்சிருப்போம், ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு படிச்சிருப்போம். ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற மட்டுமே தான் முடியும் அப்படின்றத படிச்சிருப்போம். அதாவது எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டட், இந்த ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்மிட்டட் இன்டு another ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு எனர்ஜி அப்படின்னா அந்த எனர்ஜி வந்துட்டு ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த எனர்ஜி வந்துட்டு இன்னொரு எனர்ஜியா மாற்ற முடியும் அப்படின்றதான் பேசிக் லாவே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா ஃபேன் அப்படின்றது அவுட்புட் என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம எதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலமா தான் நம்ம வந்துட்டு எடுத்திருப்போம். இப்போ ஒரு ஐசி என்ஜின் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஐசி என்ஜின்ல மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டா எடுத்திருப்போம். அதுக்கு எந்த எனர்ஜி யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்திருக்கும். கரெக்டா? அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம இன்னும் ஃபர்தரா வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கூட என்ன பண்ண முடியும்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட முடியும். ஸோ இந்த பிரின்சிபல் தான் வந்து பேசிக்காவே எல்லா இன்ஜினியரிங்க்கும் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? சோ அதுல இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு டிஃபரண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐசி என்ஜின் அப்படின்னா ஐசி என்ஜின்ல இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எடுக்கிறோம். ஒரு டர்பைன் அப்படின்னா அந்த டர்பைன்ல இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு விண்ட் மில் அப்படின்னா அந்த விண்ட் மில்ல இருந்து நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி எடுக்கிறோம். ஆனா இன்புட் எனர்ஜி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு வேற. இப்போ ஐசி என்ஜினுக்கு இன்புட் எனர்ஜி என்ன கொடுக்குறோம்? ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். இப்போ ஒரு டர்பைன் அப்படின்னா அதுக்கு என்ன இன்புட்டா கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஹைட்ராலிக் டர்பைன்ஸ் அப்படின்னா ஃப்ளூயிட் வந்து நம்ம இன்லெட்டா வந்து நம்ம இன்லெட் எனர்ஜியா நம்ம ஃப்ளூயிட் எனர்ஜியை நம்ம கொடுப்போம். இப்போ ஒரு விண்ட் மில் அப்படின்னா நம்ம வந்து
வந்து காற்று, அதுவும் வந்துட்டு ஃப்ளூயிட் எனர்ஜியா நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய எல்லா மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டுக்கும் நமக்கு ஒரு இன்புட்டா ஒரு எனர்ஜி தேவைப்பட்டது. அந்த எனர்ஜி வந்து நம்ம நேச்சுரல் எனர்ஜியா நம்ம எடுத்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏன் நேச்சுரல் எனர்ஜியா எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹீட் எனர்ஜி அப்படின்றது வந்து நமக்கு லோ கிரேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஹை கிரேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு சுப்ரீம் கிரேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஹீட் எனர்ஜி வந்துட்டு நம்மளால ஈஸியா நேச்சுரல்ல இருந்து ஈஸியா வந்து எடுத்துட முடியும். ஆனா மெக்கானிக்கல் எனர்ஜின்றது வந்துட்டு ஒரு ஹீட் எனர்ஜில இருந்து தான் மெக்கானிக்கல் எனர்ஜி எடுக்க முடியும், ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜில இருந்து தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்க முடியும். வேறஸ் சோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எனர்ஜி ஐ மீன் மெக்கானிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலாம் வந்துட்டு ஹை கிரேட் எனர்ஜிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. வேறஸ் இப்போ நமக்கு ஏர் அப்படின்றது நமக்கு நேச்சுரலாவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு ஹைட்ராலிக் டர்பைன் அப்படின்னா ஃப்ளூயிட்ன்றது நேச்சுரலாவே அதெல்லாம் வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய எனர்ஜி வச்சுட்டு தான் நாம வந்து ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அல்டிமேட்டா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டம் தேவை. இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? இப்போ ஐசி என்ஜின்ல மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அந்த என்ஜின் அப்படின்ற ஒரு செட்டப் தேவை. ஒரு டர்பைன் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அந்த டர்பைன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தேவை. கரெக்டா? அப்போ ஒரு சிஸ்டம் இல்லாம ஒரு எனர்ஜியை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போறோம். இப்போ ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஹீட்டு அண்ட் ஒர்க்கு, இந்த ஹீட்டுன்றது ஒரு எனர்ஜி, ஒர்க்குன்றது ஒரு எனர்ஜி, இந்த ஹீட் அண்ட் ஒர்க் இது ரெண்டுக்குள்ள இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ். ஒரு ஹீட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள சென்ட் பண்ணுறது மூலமா அதுல இருந்து ஒர்க் எடுத்தோமா இல்லையா, இல்லை ஒர்க்கு கொடுக்கறது மூலமா நமக்கு வந்து ஹீட்டு கிடைக்குதா இல்லையா அப்படின்ற அதோடைய அந்த இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? வேற இப்போ நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃப்ளூயிடோட இன்ட்ராக்ஷனும் ஒர்க்கோட இன்ட்ராக்ஷனை பற்றி படிப்பீங்க. ஒரு ஃப்ளூயிட் எனர்ஜி இன்புட்டா கொடுக்கிறது மூலமா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டா கொடுத்தோமா அப்படின்றத நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சிஸ்டம் தேவை. கரெக்டா? ஸோ அப்போ அந்த சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நம்ம எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போறோமோ அதுதான் வந்து நம்ம சிஸ்டமா அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, அந்த சிஸ்டமும் அது வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம சரௌண்டிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸும் செப்பரேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த சிஸ்டத்தையும் அந்த சரௌண்டிங்குமே என்ன பண்ணி கொடுக்குது அப்படின்னா நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டுது. அதுதான் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஸோ பவுண்டரியில் நமக்கு ஒரு 4 டைப் ஆஃப் பவுண்டரி இருக்கு. இமேஜினரி பவுண்டரின்னு சொல்லுவோம், ரியல் பவுண்டரின்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு ஆர் மூவபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இமேஜினரி அப்படின்னா நமக்கு ஒரு டாட்டட் லைனா வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. வேற ஃபிக்ஸ்டு பவுண்டரினா ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி. ஓகேவா? வேற மூவபிள் பவுண்டரினா என்ன அப்படின்னா, இப்போ ஐசி என்ஜின் அப்படின்னா நமக்கு உள்ள சிலிண்டருக்குள்ள என்ன ஆகும், பிஸ்டன் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூவபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம மூவபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்ம 2 அப்ரோச்சில் படிக்கலாம். ஒன்று வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச், இன்னொன்று வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னு படிக்கலாம். இப்போ மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹீட் எனர்ஜி வச்சுட்டு எப்படி வந்து ஹீட்டுக்கு ஒர்க்குக்குள்ள இன்ட்ராக்ஷனை பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ ஹீட் அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட் எனர்ஜி வந்து உருவாகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் லெவல்ஸில் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த மாலிகுலர்ஸ்லாம் ஹீட் எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணி மூவ் ஆகிறதுனால தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் எடுக்கிறோம். கரெக்டா? ஸோ இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ள போயிட்டு அதோட ஆட்டம் லெவலில் அதோடைய மைக்ரான் லெவலில் போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சோம்னா அதுதான் என்ன அப்படின்னா அதோட மைக்ரோஸ்கோபிக் லெவல். அது ஒவ்வொரு மாலிகுல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிலாம் வந்து நம்ம படிச்சோம்னா அதுதான் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா இப்போ ஆவரேஜா இருக்கக்கூடிய இப்போ டோட்டலா இதுல எவ்வளவு மாஸ் இருக்கு, இதுல எவ்வளவு ஏர் இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளவு பிரஷர் இருக்கு, அந்த மாதிரி படிக்கிறது வந்து என்னன்னா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னு சொல்லுவோம். இப்போ மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு சிஸ்டத்தில் இவ்வளவு மாஸ் இருக்குன்னா அதுல போய் டைரக்டா எவ்வளவு பிரஷர் இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஈஸியா சென்ஸ் பண்ணிட முடியும். வேற ஒரு பிரஷரை மெஷர் பண்றதுக்கு ஒரு பிரஷர் கேஜ் வச்சு மெஷர் பண்ணிட முடியும். ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரு தெர்மாமீட்டர் வச்சு நம்மளால வேற டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் படிக்கிறதா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் தான் நம்ம தெர்மோடைனமிக்கா வந்து படிக்க போறோம். நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல எல்லாம் நம்ம படிக்க போறது கிடையாது. ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு மாலிகுல்ஸ் எப்படி மூவ் ஆகுது நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா அது படிக்கிறது இல்ல. ஓகேவா? அந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் லெவல் அப்ரோச்ல படிச்சோம்னா அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். இல்ல மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல படிச்சோம்னா அதை வந்துட்டு கிளாசிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். நம்ம கிளாசிக்கல் அப்ரோச்ல தான் தெர்மோடைனமிக்ஸ் படிக்க போறோம். ஓகே, சோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு சிஸ்டம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு. அதுல 3 டைப் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் சிஸ்டத்துல எல்லாமே வந்துரும். அதுல வந்து என்னன்னா ஒன்னு ஓபன் சிஸ்டம், இன்னொன்னு வந்து க்ளோஸ்ட் சிஸ்டம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஓபன் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா
ஆக்சுவலா ஒரு சிஸ்டம் அப்படின்னா அதுக்குள்ள எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், இல்ல மெக்கானிக்கல் எனர்ஜியா இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஐசி என்ஜின் அப்படின்னா அதுல வந்து நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்றோம், அவுட்புட்டா எடுக்கிறோம். ஒரு டர்பைன் அப்படின்னா அதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு அவுட்புட்டா எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு பாய்லர் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு சிஸ்டம். பாய்லர்ன்றது ஒரு சிஸ்டம், ஐசி என்ஜின் செட்டப்ன்றது ஒரு சிஸ்டம், டர்பைன் அப்படின்றது ஒரு சிஸ்டம். இது வந்து இந்த மூணு சிஸ்டத்துல எதுல வரும் அப்படின்றத பார்ப்போம். அது ஏன் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு சிஸ்டத்துல எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்துல இருந்து எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வெதர் இந்த எனர்ஜி இந்த சென்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியா இருக்கலாம் இல்ல ஒர்க் எனர்ஜியா இருக்கலாம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாஸும் வெளியில ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஓபன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டர்பைன் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ டர்பைன் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த டர்பைன்ல நமக்கு அவுட்புட்டா என்ன அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு நம்ம அவுட்புட்டா எடுப்போம். கரெக்டா? வேறஸ் இந்த டர்பைன்ல நமக்கு இன்புட்டா வந்துட்டு அந்த என்தால்பி ஆஃப் ஸ்டீம் உள்ள போயிட்டு ஸ்டீம் மாஸ் வந்துட்டு வெளியில வரும். ஓகேவா? அந்த ஸ்டீம் உள்ள போயிட்டு தான் அந்த பிளேடை சுத்த வச்சுட்டு அந்த ஸ்டீம் வந்து எக்ஸிட்ல வெளியில வரும். அப்ப இந்த டர்பைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாஸ் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கரெக்டா? மாஸ் வந்து உள்ள போயிட்டு வெளியில ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நமக்கு எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்துட்டு ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ போத் மாஸ் அண்ட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப் இருக்குது அப்படின்னா பம்ப் என்ன ஆகுது, பம்புக்கு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். அண்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜியை மாஸ் உள்ள இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் மாஸ் வந்துட்டு என்ன ஆகுது, வெளியில வந்துட்டு இன்டராக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சோ அப்ப எதெல்லாம் நம்ம ஓபன் சிஸ்டம் சொல்லுவோம் அப்படின்னா டர்பைன், பம்ப், பாய்லர். இப்போ பாய்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீட் எனர்ஜி இன்புட்டா கொடுக்குறோம், உள்ள வந்து ஸ்டீம் என்ன ஆகுது, சோ ஸ்டீமா கன்வெர்ட் ஆயிட்டு அதோட மாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கண்டென்சர், நாசில். சோ இது எல்லாமே நம்ம ஓபன் சிஸ்டம் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி அது நல்லா தெரிஞ்சுக்கோ. மற்ற டிபார்ட்மெண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் வராது. இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கல இருந்தா கண்டிப்பா ஒரு 2 மார்க் கண்டிப்பா வந்துரும். ஓகேவா? இதை மட்டும் நல்லா படிங்க. வேற க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன அப்படின்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்கும், வேற மாஸ் வந்து உள்ள இருந்து வெளியில வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐசி என்ஜின் இருக்கு அப்படின்னா ஐசி என்ஜின்ல வந்துட்டு உங்களுக்கு 2 வால்வு இருக்கும். இப்போ பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்களேன். இப்போ பிரஷர் குக்கர்ல விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், ஹீட்டை வந்து இன்புட்டா கொடுத்துக்கிட்டே இருப்போம். கரெக்டா? பட் உள்ள இருக்கக்கூடிய மாஸ் ஏதாவது வெளில எஸ்கேப் ஆகுதுன்னா எஸ்கேப் ஆகுது அப் டு அந்த விசில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமா செயல்படுது. நம்ம ஒரு ஹீட் எனர்ஜி இன்புட்டா கொடுக்குறோம், பட் உள்ள இருக்கக்கூடிய மாஸ் வெளியிலே போகல அப்படின்னா அந்த சிஸ்டம் நம்ம we can assume as a closed system. ஓகேவா? வேற எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வித்தவுட் வால்வ். இப்போ பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வித்தவுட் வால்வ் அப்படின்னா நம்ம ஐசி என்ஜின் இருக்குன்னா சோ ஐசி என்ஜின் என்ன ஆயிட்டு இருக்கும், இப்படி மூவ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த வால்வ் ஓபன் க்ளோஸ் வச்சு தான் சக்சன் எக்ஸாஸ்ட் வந்து ஆகும். வேறஸ் வால்வ் வந்து க்ளோஸ்டு நிலைமையில இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, உள்ள வந்துட்டு நம்ம எனர்ஜி வந்துட்டு இன்புட்டா கொடுத்துட்டு இருப்போம், அவுட்புட்டா போயிட்டு இருக்கும். அந்த மெக்கானிக்கல் ஒர்க் வந்துட்டு இன்புட்டா அவுட்புட்டா போயிட்டு இருக்கும். வேறஸ் வால்வ் க்ளோஸ்ட் இருக்கிறனால உள்ள இருக்கக்கூடிய மாஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், வெளியில ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்லுவோம். சோ அல்டிமேட்டா என்ன அப்படின்னா ஒன்லி எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கும். there is no mass interaction. மாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதை வந்து நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னா எனர்ஜியும் உள்ள இன்டராக்ட் ஆகாது, உள்ள இருக்கக்கூடிய மாஸும் வெளியில வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஃப்ளாஸ்க்லாம் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, சுடுதண்ணி வச்சுக்கிறதுக்கு அண்ட் வந்து டீயை வந்து ஹாட்டா வச்சுக்கிறதுக்குலாம். இப்போ நம்ம டீயை ஊற்றி வச்சிட்டோம்னா ஹாட்டாவே இருக்கு. எப்படி இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி வெளியில ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால தான் அது வந்து ஹாட்டாவே இருக்கு. இந்த சென்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய டீயோட அந்த மாஸும் என்ன ஆகல, வெளியில ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லுவோம். அல்டிமேட்டா என்ன அப்படின்னா நெய்தர் மாஸ் நார் எனர்ஜி. சோ மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெர்மல் அண்ட் ஃபிளாஷ், ஐ மீன் TNEB ஃபிளாஷ். அதுக்கப்புறம் பார்த்தா யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, உள்ள இருக்கக்கூடிய மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதான் நம்ம எடுத்துப்போம். சோ யூனிவர்ஸ் கூட கேட்கலாம், யூனிவர்ஸ் இஸ் whether it is a closed system or open system, isolated system கேட்கலாம். it is what isolated system. next adiabatic system னு ஒன்னு இருக்குங்க. அந்த adiabatic system அப்படின்றது என்னன்னா வெறும் ஹீட் இன்டராக்ஷனை பத்தி மட்டும் பேசும். இப்போ நான் இங்கே டர்பைன் இருக்குன்னா இந்த டர்பைனுக்குள்ள ஹை என்தால்பி ஸ்டீம் வெளியில போகும், லோ என்தால்பி ஸ்டீம் வந்து ஐ மீன் உள்ள வரும் ஹை என்தால்பியா, வெளில போகும்போது லோ என்தால்பியா போகும். இப்போ இந்த டர்பைனை வந்து பார்த்தீங்கன்னா வெல் இன்சுலேட்டடாக வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து உள்ள இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியில வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் நமக்கு எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்சுலேட்டடாக இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியில போகாதனால ஸோ Q is equal to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்ததுன்னா அதை வந்து அடியாபெட்டிக் சிஸ்டம் சொல்லுவோம். உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டும் வெளில இருக்கக்கூடிய ஹீட்டும் வெளியில
சாரி வெளில இருக்கக்கூடிய ஹீட்டும் உள்ளே வராது, உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டு வெளியில் போகாமல் இருந்தால் ஒரு சிஸ்டம் செட்டப் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அடியாபெட்டிக் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் இந்தியா ஓப்பன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அடியாபெட்டிக் செட்டப்பில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அடியாபெட்டிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் Q = 0, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம் படிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ தெர்மோடைனமிக்கை பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கு. இது ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். சரி, இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸை பொறுத்து அதோடைய வேல்யூஸ் வந்து எதுவுமே மாறலை அப்படின்னா அது வந்து நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். வேறஸ் டிபெண்டன்ட் ஆன் மாஸை பொறுத்து அதோடைய வேல்யூஸ் மாறுச்சுன்னா அதெல்லாம் நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாஸை பொறுத்து மாறலை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ரூம்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரூமில் ஒரு மாஸ் இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, ஒரு டென்சிட்டி இருக்குது, ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, ஒரு என்தால்ஃபி இருக்குது, சாரி ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, ஒரு என்தால்ஃபி இருக்குது இப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வால்யூம் இருக்குது. இப்போ இந்த ரூமில் நம்ம எல்லா வேல்யூவும் நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரூமை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேவா? இந்த ரூம் என்ன பண்ணுறேன்னா நான் ரெண்டாக பிரிக்கிறேன், இந்த மாதிரி பிரிக்கிறேன். இப்போ பிரிச்சேன்னா இங்கே இருக்கக்கூடிய மாஸ் என்ன ஆகும், மாஸ் வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிடும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் 1 ஆகும், இது ஸ்பேஸ் 2 எடுத்தோன்னா மாஸ் வந்து குறைஞ்சிடும். அப்போ மாஸ் குறைஞ்சிடும் அப்படின்னா இப்போ இந்த ரூமில் என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதே தான் இந்த ரூம்லேயே டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சர் மாறுமா என்ன? ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது மாறாது. இப்போ இந்த ரூம் இருக்குன்னா இந்த ரூமை நான் பாதியாக பிரித்தா கூட இங்கே என்ன டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சர் தான் அங்கேயே இருக்கும். இங்கே என்ன ப்ரெஷரோ அங்கே தான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அதான் இருக்கும். ஸோ அப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே என்ன ப்ரெஷர் டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதே தான் இங்கே இந்த ரூம்லேயே ப்ரெஷர் டெம்பரேச்சர் இருக்கும். வேற மாஸ் என்ன இருக்கும்னா இங்கே மாஸ் பை 2 ஆகும், இங்கே மாஸ் பை 2 ஆகும் மாறி இருக்கும். அதே மாதிரி வால்யூம் என்ன இருக்கும், இங்கே வால்யூம் என்ன இருக்கும், வால்யூம் வந்து மாஸை பொறுத்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ ரெண்டாக பிரிக்கும் போது இங்கே வால்யூம் பை 2 ஆகும், இங்கே வால்யூம் பை 2 ஆகும் மாறும். வேற இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ராபி இதெல்லாம் கூட என்ன ஆகும் அப்படின்னா மாஸை பொறுத்து வந்து மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து இன்டென்சிவ் அண்ட் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற இப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ஹீட் ஆடட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமில் எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணுறோமோ அந்த எனர்ஜி தான் வந்து நம்ம வந்துட்டு இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா mCv ΔT. ஓகேவா? mCv ΔT. For example, so internal energy is equal to mCv ΔT, constant heat added at constant volume. So இது வந்து மாஸை பொறுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிபெண்டன்ட் ஆகிருக்கு. வேற என்தால்பி அப்படின்றது என்ன அப்படின்னா mCp ΔT, heat added at constant pressure. So constant pressureல heat எவ்வளவு ஆட் பண்றோமோ அந்த டோட்டல் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ் டிபெண்டன்ட் வேல்யூ தான். அதே மாதிரி என்ட்ராபியும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் டிபெண்டன்ட் வேல்யூ தான். வேற என்தால்பியை நம்ம U பிளஸ் PV அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் வந்து ஃப்ளோ ஒர்க்குன்னு கூட நம்ம என்தால்பி வந்துட்டு நம்மளால we can define it. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம திரும்பி வருவோம். இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரெஷர், டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி ஏதாவது மாசை பொறுத்து மாறுமா, மாறாது, இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூ. டென்சிட்டி மாசை பொறுத்து மாறாது, இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூ. அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ராபி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியுமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வரும். எல்லா எனர்ஜியுமே மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மாஸ் அதிகமாக இருந்தால் அதிகமான எனர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்கு, மாஸ் கம்மியாக இருந்தால் கம்மியான எனர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த எனர்ஜிஸ் எல்லாமே மாஸ் டிபெண்டன்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mCv ΔT ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெர் மாஸுக்கு பார்க்குறேன். இப்போ ΔU இஸ் ஈக்குவல் டு mCv ΔT. ஸோ கிலோ ஜூல் அப்படின்னு இருக்குன்னா இப்போ நான் என்ன பண்றேன் பெர் கேஜிக்கு பார்க்குறேன். பெர் கேஜிக்கு பார்த்தேன் அப்படின்னா இந்த மாஸ் என்ன ஆகிடும், கெட் கேன்சல் ஆகிடும். இப்போ இது மாஸை பொறுத்து டிபெண்ட் இல்லையா? எப்போ பெர் கேஜிக்கு பெர் மாஸுக்கு பார்க்கும்போது இது மாஸை பொறுத்து டிபெண்ட் இல்லை. அப்போ டெல்யூ என்ன ஒரு CV ΔT வரும். அப்போ இது பெர் மாஸுக்கு பார்க்குறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் என்ட்ராபி, ஸ்பெசிஃபிக் என்தால்பி இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே எதில் மாறிடும் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். இதை வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். வேற ஸ்பெசிஃபிக் அதாவது பெர் கேஜிக்கு என்ன இன்டர்னல் எனர்ஜி இருக்கு, பெர் கேஜிக்கு என்ன என்தால்பி இருக்கு இப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிவா மாறிடும். அதாவது அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸா வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிவா மாறிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம்.
இப்போ இந்த பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராஃப் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ ஒரு 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 சிலிண்டர் இருக்கு அப்படின்னா, இந்த சிலிண்டர் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இந்த சிலிண்டர் வந்துட்டு ஒரு இங்கே ஒரு வால்யூம் ஒன்றில் இருக்கும், ஒரு ப்ரெஷர் ஒன்றில் இருக்கும், கரெக்டாக. இப்போ இந்த சிலிண்டர் வந்து கம்ப்ரஸ் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஸ்டன் வந்து மேலே போகுது இல்லையா. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, மேலே போக 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 உள்ள ஒரு மாஸ் குவான்டிட்டி இருக்கும். அந்த மாஸ் குவான்டிட்டியை கம்ப்ரஸ் பண்ணுது. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வால்யூம் 2 ஒரு ப்ரெஷர் 2க்கு வந்து போயிருக்கும், கரெக்டாக. இப்போ இங்கே இருக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்டேட்டு. அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த P1 V1 அப்படின்றது ஒரு ஸ்டேட்டு. அண்ட் நெக்ஸ்ட் போகக்கூடிய அந்த இப்போ ஒரு கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு கிளியரன்ஸ், இது ஆக்சுவலாக கிளியரன்ஸ் வால்யூம்ல போய் நிற்கிது அப்படின்னா அது ஒரு ஸ்டேட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. அதை வந்து நான் அந்த பிவி டயக்ராமில் வந்து நான் வந்து என்ன பண்ண முடியும்னா, என்னால் வந்து ஷோ பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வால்யூம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு P1 V1 அப்படின்றது இருக்கும். ஸோ கம்ப்ரஸ் பண்ண வால்யூம் வந்து குறைஞ்சிட்டே போகும் அண்ட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால நான் ஸ்டேஜ் 2 இதுவாக எடுத்துக்கிறேன். இப்போ இது என்னன்னா, இந்த பாத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ராவல் ஆயிருக்கும், கரெக்டா. ஸோ இந்த பாத்தில் ட்ராவல் ஆயிருக்கும். இதுக்கு வந்து 2 ஸ்டேட் இருக்கு. ஒரு ஸ்டேட் இங்கே, இன்னொரு ஸ்டேட் வந்து இங்கே இருக்கு, ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்டில் எப்போதுமே தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அது வந்துட்டு தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமாக தான் இருக்கணும், ஓகேவா. ஸோ தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னா, அது தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருக்கணும், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியமாக இருக்கணும், கெமிக்கல் ஈக்குலிபிரியமாக இருக்கணும். இப்போ தெர்மல் ஈக்குலிபிரியம் இந்த ஸ்டேட்ல எந்த ஒரு தெர்மல் ரியாக்ஷனும் நடக்கக்கூடாது. ஹீட் வந்து என்ன இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீட் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அந்த இடத்துல வந்து இப்போ இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னா, இப்போ இங்கே T1 ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த P1 V1 இங்கே ஒரு T1 டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே P2 V2 T2 இருக்குன்னா, இங்கே T1 இருக்குன்னா இங்கே T1 அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். வேறஸ் அங்கே ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகக்கூடாது, குறையவோ கூடவோ கூடாது. அந்த மாதிரி அது தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல எந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பாயிண்ட்ல வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் வந்துட்டு என்ன ஆகக்கூடாது. அந்த மாதிரி கெமிக்கலியாவும் என்ன இருக்கணும், ஈக்குலிபிரியமா இருக்கணும். அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸும் வந்துட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 தெர்மல், மெக்கானிக்கல், கெமிக்கல், இந்த 3 ஈக்குலிபிரியமா அந்த இடத்துல இருந்ததுன்னா அதுதான் வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்லயும் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமா தான் இருக்கும், இந்த ஸ்டேட்லயும் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமா தான் இருக்கும், ஓகேவா. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட்ல நீங்க எவ்வளவு பிரஷர் இருக்கு, எவ்வளவு வால்யூம் இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி இருக்கு, எவ்வளவு என்ட்ராபி இருக்கு, வேற எவ்வளவு வந்து என்தால்பி இருக்குன்றது எல்லாமே சொல்ல முடியும். வேற இந்த ஸ்டேட்லயும் எவ்வளவு பிரஷர், எவ்வளவு வால்யூம், எவ்வளவு டெம்பரேச்சர், எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்ல முடியும், ஓகேவா. வேற இந்த ஒரு பாத்துல டிராவல் ஆயிருக்கு இல்லையா, ஓகேவா. சாரி, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ல இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்ல அதோட வேல்யூ உங்களால சொல்ல முடியும்னா அதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஒவ்வொரு ஸ்டேட்ல இல்ல அந்த பாயிண்ட்ல நம்ம வேல்யூஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும்னா அதை வந்து நம்ம பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ பிரஷர், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ராபி இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட் ஃபங்க்ஷன்ல வரும். அந்த மாதிரி பாயிண்ட்ல சொல்ல முடியும். வேற அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலா இருக்கும். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரஷர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 1ல இருந்து 2க்கு போயிருக்கு, ஓகேவா. அப்போ நம்ம TP நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ P2 - P1 தான் என்ன அப்படின்னா, நம்மளால இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு DP என்னவா மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி DV நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? V2 - V1 நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும்னா இதுதான் வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாயிண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல், ஓகேவா. இப்போ வேற பாத் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பாத்தை வச்சு தான் அது என்ன வேல்யூ நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஒர்க்ன்றது என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஒர்க்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா P × V, இது ரெண்டையும் வச்சு தான் உங்களால என்ன பண்ண முடியும், P × மல்டிபிள் V தான் வந்து நமக்கு வந்து ஒர்க்னு சொல்ல முடியும். இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா இன்டகிரேஷன் ஆஃப் PdV தான் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் க்ளோஸ்ட் சிஸ்டத்துக்கு ஒர்க் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பாயிண்ட்லயோ இல்ல இந்த பாயிண்ட்லயோ எவ்வளவு ஒர்க்னு சொல்ல முடியாது. டோட்டலா அது என்ன பாத்துல டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம அதோடைய எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். வேற இது என்ன அப்படின்னா P × V. ஸோ இதை வச்சு தான் நம்ம எவ்வளவு ஒர்க் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், ஓகே. ஒன்னு ஒர்க் வந்து நடந்திருக்கலாம், இல்ல வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்கலாம். வேற
இப்போ ஹீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்போ இந்த டயக்ராம் அடிச்சுன்னா இப்போ ஒரு ஹீட் டயக்ராம், ஹீட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ட்ராபி அண்டு டெம்பரேச்சர் டயக்ராமில் போட்டு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து டெம்பரேச்சர், இது வந்து என்ட்ராபி அப்படின்னா, ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு டயக்ராம் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி போயிட்டு இருக்கு ஹீட் அப்படின்னா இது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு என்ட்ராபி, அண்ட் இது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு என்ட்ராபி அப்படின்னா, ஸோ இந்த ஹீட்டும் என்ன அப்படின்னா இந்த ஹீட்டும் என்ன பாத்தில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இதில் வந்து நமக்கு என்ன ஹீட் கொடுத்தோம் இல்லை என்ன ஹீட் எடுத்தோம் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த பாத்தில் தான் இது ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு பாத்தில் ட்ராவல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் பிவி டயக்ராம் போடுறேன். இப்போ இப்படி பிவி டயக்ராம் போட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு ஒர்க்கு வந்து ஒன்று இந்த பாத்தில் ட்ராவல் ஆகிருக்கலாம், ஓகேவா? இல்லாட்டினா வேற இந்த பாத்தில் ட்ராவல் ஆகிருக்கலாம், இந்த பாத்தில் ட்ராவல் ஆகிருக்கலாம். ஸோ எந்த பாத்தில் அது ட்ராவல் ஆச்சு அப்படின்றத பொறுத்து தான் அது எவ்வளோ ஒர்க் தான் நடந்தது இல்லை ஒர்க்கு வந்து கொடுத்தது அப்படின்றத சொல்ல முடியும். இப்போ இந்த பாத்தில் ட்ராவல் ஆச்சுன்னா இதுதான் அதோடைய ஏரியா, ஓகேவா? இந்த பாத்தில் ட்ராவல் ஆச்சுன்னா இதுதான் இதோட ஏரியா. ஸோ இந்த பாத்தில் ட்ராவல் ஆச்சுன்னா இதுதான் அதோடைய ஏரியா. ஸோ அதனால இந்த ஒர்க்கும் ஹீட்டும் பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு வந்தது அதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒர்க்கும் ஹீட்டும் மட்டுமே தான் என்ன அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேற ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இதெல்லாம் என்ன பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு வந்தது நமக்கு அவசியம் கிடையாது. அந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து என்ன பண்ணிட முடியும், சொல்லிட முடியும். வேற இந்த பாத் ஃபங்க்ஷன் வந்து இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் சொல்லுவோம். ஏன் இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் சொல்றோம் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம TW கண்டுபிடிக்க முடியுமா, ஒர்க் 2 மைனஸ் ஒர்க் 1 கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ 2 பாயிண்ட்ல கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு W2 மைனஸ் W1. அதாவது நீங்கள் DQ எடுத்தீங்கனாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல எவ்வளோ Q1 இருந்தது, இந்த இடத்துல எவ்வளோ Q2 இருந்தது நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு. ஸோ அதனால தான் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ்னா என்ன, நான் குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த நான் குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ்னா இரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லுவோம். இப்போ இந்த குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் வந்து நான் ஒரு செட்டப் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் சிலிண்டர் செட்டப் இருக்கு, இதுக்குள்ள வந்து சம் மாசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வந்து நான் வெயிட் வச்சிருக்கேன் 1 2 3 4 5 வெயிட் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த வெயிட்டை வந்து நான் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்றேன். ஓகேவா? இந்த வெயிட்டை வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் கிராஃப் போடுறேன். ஓகேவா? நான் பார்த்துக்கோங்க, இது P, இது V. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா வால்யூம் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் கொஞ்சம் எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் இருக்குன்னு வச்சுப்போம். ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லோடை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஒரு லோடை ரிமூவ் பண்ணால் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வருமா, இன்னொரு ஸ்டேட் என்ன ஆகும் அப்படின்னா வால்யூம் வந்து என்ன ஆகும், வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் ட்ராப் ஆகும். கரெக்டாக? இன்னொரு வெயிட்டை ரிமூவ் பண்ண போது அது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு லோடை ரிமூவ் பண்ண இந்த பிஸ்டன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக மேலே வரும். ஸோ மேலே வர 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 அதோடைய வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செட்டப்பில் இது என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா we can reversible this process. இந்த ப்ராசஸை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமாக வந்ததுன்னா திருப்பி நம்ம இந்த லோடை வைக்கும்போது அதே முன்னே நமக்கு என்ன பாயிண்ட் இருந்தோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்மளால் வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி இனி எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அது தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமாகவே போச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரிவர்ஸ் பண்ண முடியும். வேற இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து நம்ம 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமான ஒவ்வொரு ஸ்டேஜா எடுத்துட்டு போகும்போது ரிவர்சிபிளா வந்ததுன்னா இது வந்து நம்ம குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எந்த லாஸுமே ஏற்படாது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குமானா இது நடக்காது. இது வந்து ரொம்ப இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஸோ ரொம்ப இன்ஃபினைட்டான ஒரு ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியும். வேற நான் குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு சடனாக ஒரு லோடை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எல்லா லாஸுமே ஏற்பட்டிருக்கும், ஹீட் லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் சொல்லுவோம். திஸ் இஸ் வாட் இரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தெர்மோடைனமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் லாலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.